எங்கே போயிட்டு வரீங்க? ஏன் முகமெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது? ஏங்க என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா. உங்கள் மனசுக்குள்ளே ஏதோ இருக்குது, சொல்லுங்கள். நல்லா கேட்ட போகிற இடத்துலாம் என்னை கிண்டல் பாரு மாதிரியே பேசுகிறாங்க. ராஜா மாதிரி தலை நிமிர்ந்து நடத்த என் புருஷன் யார்கிட்டையும் போய் கை நீட்டி நிற்கக்கூடாது. கொஞ்சம் இருங்க, இதோ வந்துடுறேன். இந்தாங்க. என்னம்மா தாலி, இதை கொண்டு போய் விற்றுட்டு வாங்க. இந்த பணத்தை வச்சு சின்ன ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு நம்ம பொழைச்சிக்கலாம். என்ன தாய் இது, தாலியை போய் எடுத்து போட்டேன். இந்த ஊர் உலகம் நம்மளை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை ஏற்றுக்கணுங்கிறதுக்காகத்தான் நீங்கள் தாலியை என் இதில் போட்டீங்க. இதில் என்ன இருக்குது? போட்டது வெறும் சாதாரண முடிச்சு தான், அது வெளி உலகத்துக்கு மட்டும்தான். ஆனால் என் நெஞ்சுக்குள்ளே உங்களுக்காக நான் போட்டிருக்கேன் பாருங்கள். முடிச்சா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அதை அவுக்க முடியாங்கிறது எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். எங்கள் அப்பா எவ்வளோ கேவலமாக பேசிட்டு போயிட்டாங்க. அவனுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும். நீங்கள் ஏங்க கவலைப்படுறீங்க? நமக்கும் ஒரு காலம் வரும். பிடிங்க, போய் விற்றுட்டு வாங்க. குழந்தைக்கு பால் பாக்கெட்டு தீந்துருச்சு. வரும்போது பால் டின் ஒன்று வாங்கிட்டு வாங்க. அரிசி பருப்பு வாங்கிட்டு வாங்க. இல்லை, எதுவுமே இல்லை. என்னாச்சு? குழந்தை வரை இவ்வளோ அழுதுட்டுருக்கு. அழாதம்மா, அப்பா இப்போ வந்துடுவார். என்ன மதினி, அன்னைக்கு காலையில் போனவங்க இன்னும் வீட்டுக்கு வரல, என்னென்னு கொஞ்சம் பாரேன் தரேன். அட போங்க மதினி, அவர் இல்லாமல் தான் ஆளாகவே இருக்கார். என்ன பண்ண முடியும்? என்ன மதினி, காடு கைக்கு நல்லா வரும்போது பிடிச்சி ஆட வேண்டாம். சீட்டாட்ட உட்காந்து தோத்துக்கிட்டே இருக்கார் மதினி. சீட்டு விளாடுறாரா? ஐயா சொல்லிட்டு இருக்கேன். சந்தேகம் இருந்தா நீங்களே போய் பாருங்க. அட பாவி மனுஷா, என்ன வச்சு ஆடுங்க. நீ ஏமா இந்த இடத்துக்கெல்லாம் வந்த? கேவலப்பட்ட இடத்துக்கு என்ன வர வச்சிட்டீங்கல்ல? மாற்றி வச்சு ஆடிட்டீங்க. இன்னும் என்ன பாக்கி இருக்கு? வச்சு ஆடுங்க. தப்பு பண்ணிட்டேன். ஏன்னா சீட்டாட்டம் ஆட மாட்டேம்மா. இப்போ அழுது என்னங்க ஆக போகுது? உங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை. வழியை பார்த்து போய்க்கிறேன். இந்தாங்க குழந்தை. ஐயா பெரியவர்களே, சீட்டாடுறதுனால எத்தனையோ குடும்பங்கள் தெருவில் பேருக்கு நாசமாக போயிருக்கு. வாத்தியார் பொம்பளை பிள்ளைகள்லாம் பாருங்கள், வாத்தியார் விட்டு அவங்களும் தெருவில் நிற்கிறாங்க. என் குடும்பமும் நடுத்தருவுக்கு வந்துருச்சு. எத்தனை குடும்பம் சீரழிஞ்சு போய் நிற்குது. வாத்தியார் பொண்டாட்டி மாதிரி என்ன மாதிரி எல்லாரும் நடுத்தரில் நிற்கிறோம். நல்லாவே இருக்க மாட்டேங்க. சீட்டாடுறவங்களாம் நாசமாக போயிடுவாங்க. ஒரு தடவை தப்பு பண்ணிட்டோமா, என்னை மன்னிச்சிருமா. எங்கள் அப்பா அவ்வளோ தப்பாக கேவலமாக பேசினாரே, அதை கூட மறந்துட்டிங்களா? செஞ்சதெல்லாம் தப்பு, நான் எல்லாம் உணர்ந்துட்டேன்னு எப்படியெல்லாம் என்கிட்ட சொன்னீங்க. மறுபடி எப்படிங்க சீட்டாட்ட போனீங்க? என் தாலியை விற்று தான் சீட்டாட்ட விளாடணுமா? கொஞ்சம் கூட உரைக்கல. வரவன்லாம் உங்களை புத்தியை மாற்றிட்டான்னு சொல்கிறாங்களே, உங்கள் சுய புத்தி எங்கெங்கே போச்சு? சீட்டாடின காசுலாம் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி பட்னி கிடந்தேன்ல, அப்புறம் விட்டதை பிடிச்சி என்னங்க பிரச்சனம்? என் புத்தியை செருப்பால் அடிக்கணும், தப்பு பண்ணிட்டேன். இல்லைங்க, சீட்டாட்டம் புத்தியெல்லாம் செருப்பால் அடிக்கக்கூடாது. உங்களை நீங்கள் சீட்டாடுன்னு தெரிஞ்சு நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பாருங்கள், என்னால் தான் செருப்பால் என்ன நானே அடிச்சுக்கணும். எங்கள் அப்பா வேண்டான்னு சொன்னார். நான் வேணும்னு சொல்லி உங்களை விழுந்து கட்டிக்கிட்டேன் பாருங்கள், என்னத்தான் சொல்லணும். தாலி விற்ற காசை கூட சீட்டாடுனதான் தாங்கிக்கிடுவேன். ஆனால் இந்த பச்சை பிள்ளைக்கு வச்சுருந்த பால்டாயில் வச்சு சீட்டு விளையாடிட்டீங்களே, அதுதாங்க எனக்கு ஆற மாட்டேங்குது. உங்களுக்காக சாகிற வரைக்கும் நான் பட்னி கிடக்கலாம். ஆனால் இந்த குழந்தை உசுரோடு இருந்தால் தானே இந்த கொடுமையெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது.